இங்கே ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்கு. நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்னோ இங்கே. வி ஆர் அப்சல்யூட்லி நாட் ப்ரிப்பேர்ட். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து இந்த வீக்கெண்ட் இன்னைக்கு வந்து இருக்கிற செடி எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவோம். என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று ஸ்னோ வந்ததால் இந்த மாதிரி கார்டன் எல்லாம் அல்லங்கோலமாக இருக்குது, வெள்ளை வெள்ளையர்னு. ஸோ இருந்தாலும் என்னென்ன பிளான்ஸ் உள்ளே வைக்க முடியுமோ அதெல்லாம் பிளான்டர்ஸில் எல்லாம் பாட்ஸில் எடுத்ததை வந்து உள்ளே வச்சுட்டேன். சிலது வந்து இண்டோர்ஸ் போக வேண்டியதெல்லாம் போயாச்சு. பொட்டேட்டோஸ் இன்னும் கொஞ்சம் எல்லாம் என்ன எடுக்க வேண்டியது இருக்கோ அது இன்னைக்கு இப்போ பண்ணிட போகிறேன். ஸோ தட் இட் வில் ஆல் பி டன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ரொம்ப உள்ளே இருக்குது. ஸோ எடுக்க முடியல, எக்கச்சக்க கோல்டு. ஐ சேஞ்ச் மை க்ளவுஸ் ஆல்சோ. என் கை வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் எடுத்துகிட்டு மீதியை வந்து விட்டுட்டு போகிறோம். இதெல்லாம் பிளான்ஸ்குள்ளே கிளியர் பண்ணோம். எல்லாம் இன்றைக்கே பண்ண போகிறோமோ இல்லையோன்னு தெரியல. ஸோ நெல்லிக்காய் மாதிரியே இல்லை. ஸோ இந்த ரைப் ஆகாத இந்த க்ரீன் கலர் டொமேட்டோ வச்சு கூட நம்ம டிஷ் பண்ணலாம். நான் அது வேறு ஒரு வீடியோவில் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு காட்டுறேன். பாருங்க, எல்லாம் லைட் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு நாளாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இட்ஸ் பிகம் லிட்டில் லைட்டர் ஷேட். ஸோ எல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் லாஸ்ட் ஈல்ட். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா பிரிஞ்சால்ஸை கொடுத்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் ஐ எம் ஸோ சேட் தட் ஐ ஹேவ் டு லெட் கோ ஆஃப் திஸ் பிளான்ட். இது வந்து உள்ளே எடுத்து வைக்கவும் முடியாது. ஸோ லாஸ்ட் ஹார்வெஸ்ட். இங்கே நம்ம சில்லி பிளான்ட் இருக்குது. ஸோ நான் இதை வந்து மேலே இருக்கிற ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது மட்டும் அப்படியே வைக்க போகிறேன். ஸோ அதை எடுத்து ஒரு பாட்டில் ஓவர் வின்டர் பண்ண போகிறோம். அப்படின்னா லீவ்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ஸ்டெம் மட்டுமே ஒரு பாட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ தட் நம்ம அடுத்த வருஷம் வந்து அர்லியாக அது வெளியே வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சில்லி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இப்போ மேலே இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாமே கட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதில் சில்லிஸ் இருக்குது, அது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற திக்காக இருக்கிற ஸ்டெம் வந்து சில்லி பிளான்ட். ஸோ அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இதில் எல்லாமே இப்படியே வைக்க போகிறதில்ல, மேலே இருக்கிறது எல்லாமே கட் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம உள்ளே போய் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும்.
அங்கேருந்து எடுத்து சில்லி பிளான்ட்ஸை வந்து நான் வேரோட எடுத்தேன்ல அது இந்த பாட்டில் போட்டு, ஸோ இந்த திக்காக இருக்கிற ஸ்டெம்ஸ் மட்டுமே வச்சுருக்கோம். யூஸ்வலாக இந்த வி வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அதை விட்டு வேறு எல்லாமே கட் பண்ணிடணும். லீவ்ஸ் எதுவுமே தேவையில்லை. இது வந்து அப்படியே ஒரு 6 months வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்பப்போ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் ஒரு மே அப்போ வந்து கொஞ்சம் வார்ம் ஆனப்போ வெளியே வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாக சில்லிஸ் கிடைக்கும். இது வந்து சில்லி பிளான்ட். இந்த பக்கம் இருக்கிறது வந்து பெல் பெப்பர் பிளான்ட், பர்பிள் கலர் பெல் பெப்பர் பிளான்ட். இது அதுலேயும் எல்லா லீவ்ஸையும் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற அந்த குட்டி வீ மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ஹார்வெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் கடைசி ஹார்வெஸ்ட் ஃபார் 2020 சொல்லலாம். ஸோ என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பொட்டேட்டோஸ் ஒரே ஒரு குட்டி பாட் மட்டும்தான் எடுத்தோம். உள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அங்க ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கிறதால நான் வந்து கண்டினியூ பண்ணாம ஒரு பாட் மட்டும் எடுத்து சரி மீதியை வந்து அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டோம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு குட்டி பாட்லயே இவ்வளவு இருக்குன்னா ஒரு டைமுக்கு சமைக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஒரு 7-8 பாட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பீட்ரூட் இலைகள். உள்ள பீட்ரூட் வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு குட்டி உழுவே உள்ள இருந்தது. இலை மட்டும்தான் நல்லா வந்திருந்தது. சரி என்ன பீட்ரூட் இலை எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா கொள்ளு, ஹார்ஸ் கிராம் இருக்கும்ல, அது வந்து ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி ஏபிள் டு see, பட் இந்த மாதிரி கொள்ளு எடுத்துடலாம். அது பை சான்ஸ் ஏதோ குக் பண்றப்ப வந்து எடுத்துட்டு போய் போட்டப்ப வந்த செடி. ஸோ கொள்ளு இந்த மாதிரி தான் இருக்கும். யாரும் பார்க்கலன்னா பாருங்க, இது ட்ரை ஆன பிறகு கொள்ளு வந்துடும். அப்புறமா கத்திரிக்காய். ஸோ 2 கத்திரிக்காய் பிளான்ட்ல வந்ததுதான் இதெல்லாம். இது ஃபைனல் ஹார்வெஸ்ட். அப்புறம் இது என்னது, பச்சை மிளகாய். ஓகே, இந்த பச்சை மிளகாய் வந்து சில பச்சை மிளகாய் வந்து நல்ல ஸ்பைசியா இருக்கு, சிலது வந்து காரம் கம்மியா இருக்கு. வெரைட்டிஸ் வேற வேற செடியில இருந்து வந்தது. அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரியே இருக்கு, சேம் டு சேம் கலர். ஓகே, இது வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்த செடி போட்டோம்னால அது. ஸோ இட் இஸ் கேப்சிகம். இது ஒன்று என்ன ஆச்சுன்னா காலை ஏதோ வச்சுட்டேன் போல இருக்கு, அது நல்லா உடஞ்சிடுச்சு. ஸோ அது. அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து கார்ன். இவ்வளவுதான் வந்துச்சு. 3 தான் இருக்கு. இது வந்து பேபி கார்ன். அதுல ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். இது டபுள் பீன்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட காட்டிருந்தேன், இது ஓபன் பண்ணி காட்டுறேங்க. அப்புறமா நார்மல் பீன்ஸ் அது கொஞ்சம் இருந்தது. அப்புறமா ஸ்குவாஷ், நான் ப்ரீவியஸ் வீடியோல காட்டிருந்தேன்ல. ஸ்குவாஷ்னா இது ஒரு பம்கின் வெரைட்டி. ஆக்சுவலா என்கிட்ட இன்னும் இருக்கு. நீங்க அது வந்து என்னோட டெக்கரேஷன் இதுல கூட காட்டிருப்பேன். இருங்க காட்டுறேன். லாஸ்ட் டைம் எடுத்தது இன்னுமே யூஸ் பண்ணல, அப்படியே இருக்கு. ஸோ இது கட் பண்ணோம்னா பம்கின்ல உள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு இது ஸ்குவாஷ் வெரைட்டி, அவ்வளவுதான். விண்டர் ஸ்குவாஷ் சொல்லி சொல்லுவாங்க. இந்த டபுள் பீன்ஸை வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ லீமா பீன்ஸ் சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். ஸோ இது மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் நம்மளுடைய டொமேட்டோஸ் எல்லாம் கிரீனா இருக்கு. கிரீன் டொமேட்டோஸ் கூட குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னொரு வீடியோல நான் எப்படி குக் பண்ற ஒரு டிஷ் வந்து காட்ட போறேன். ஸோ இவெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காய்கறி கடையை வச்சுக்கலாம், கூரை போட்டு விற்கிற மாதிரியே இருக்கு. ஸோ
I'm very happy about how it is. இன்னொன்று என்னன்னா, இந்த வாட்டி டெய்லி சமைக்கிறதுக்கு வெளியே போய் டைரக்டா எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் அப்படிதான் ஆகும். ஸோ ஏதாவது இல்லையா என்ன சமைக்கிறது, ஓகே இது சமைக்கலாம்னா டக்குன்னு போவேன், பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்து சமைப்பேன். அப்படிதான் இருந்தது. அண்ட் கடையிலேருந்து வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் கூட ஆனியன், அப்புறம் இது வந்து நாட்டி டொமேட்டோ இல்ல ஃபாரம் டொமேட்டோ, இது ஒரு 2-3 வெரைட்டி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். வேற எல்லாமே வீட்டுல இருந்ததுதான். ஒரு லாஸ்ட் 5 months சொல்லலாம் வீட்டுல இருந்த வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு சமைச்சிருக்கேன் நான். அதுலயும் வெரைட்டிஸ் இருக்கிறதால we are getting all the nutrients in it. கேரட் ஒன்று வாங்குவோம், கேரட் கூட வச்சிருக்கோம், அது என்ன இருக்கோ தெரியல. ஃபார் சம் ரீசன் பொட்டேட்டோஸ் தவிர எந்த ஒரு ரூட் வெஜிடபிளும் சரியா வரல எங்களுக்கு. ஸோ பட் whatever has come out beautifully, and this was a wonderful winter. During this 2020 tough times, we were very happy that we were able to spend time there. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜர்னில நீங்களும் டிராவல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அப்ப வரைக்கும் பாய்.